வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்டிலையே நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நூடுல்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி தாராளமாக 2லேருந்து 3 லிட்டர் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் பக்கம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நூடுல்ஸ் ஒட்டாமல் வரும். இப்போ ரெடிமேட் நூடுல்ஸ் நம்ம நார்மலாக ஒயிட் நூடுல்ஸ் எல்லாம் கடையில் வாங்குவோம் இல்லையா, அந்த நூடுல்ஸை நம்ம தண்ணியில் போட்டு, அதாவது அது முழுசணுங்கிற மாதிரி நம்ம அதை பெண்ட் பண்ணி விட்டு நம்ம நல்லா போட்டு வேக வச்சிடலாம். இது மினிமம் 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்து வரும். வெந்ததை செக் பண்ணுறதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் ரைஸ் எல்லாம் எப்படி செக் பண்ணுவோமோ அதே மாதிரி பாத்திரத்துலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சாஃப்டாக இருக்க நூடுல்ஸ் அப்படின்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி அதை இறக்கி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வேக வேக ரைஸ் மாதிரி உபரியாகி மேலாகில் நிற்கிது. நுரையெல்லாம் அடங்கி நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஓரமாக வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதுலேருந்து தண்ணியை வடித்து இந்த நூடுல்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை இறக்கி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் வடிச்சிக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லை ஒரு வாணலில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு, ஒரு தக்காளி நீளமாக அரிஞ்சதையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் சூடேறி சுருள ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு அரை கேப்சிகம், நம்ம எவ்வளோ நூடுல்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கேப்சிகம் போட்டுக்கலாம். நான் ஒரு அரை கேப்சிகமாக நீளமாக அரிஞ்சு அதில் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு முட்டைக்கோஸை நல்ல ஒரு மாதிரி நீளமாக அரிஞ்சு இதில் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு, அந்த ஈரப்பதத்துக்கே, அந்த தக்காளியோட ஈரப்பதம் அந்த கேப்சிகத்தில் இருக்க ஈரத்துலேயே அந்த காய் கொஞ்சம் வேகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். எடுத்துட்டு நம்ம ஒரு தடவை கலந்து விடும்போது இது நல்லா நமக்கு சாஃப்டான ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கேப்சிகம் சாஃப்ட் ஆகாமல் க்ரன்ச்சியாக தேவைப்படும். அவங்க கொஞ்சம் லேட்டாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கூடவே 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸு, 2 ஸ்பூன் சோயா சாஸு இதையும் சேர்த்தோன்னா நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ் செய்கிற மாதிரி கிடைக்கும். இது இல்லாத பட்சத்தில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும் போட்டு எடுத்தால் கூட இந்த நூடுல்ஸ் ரொம்பவே அருமையாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கிற ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்கிற நூடுல்ஸை இதில் சேர்த்து நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஃபுல்லாக உள்ள வரைக்கும் நமக்கு எல்லாம் கலக்கிறதுக்கு 2 கரண்டியை வச்சு 2 பக்கமாக நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஒன்றோட ஒன்று பக்காவாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம நூடுல்ஸும் ரொம்ப உடையாமல் லெங்க்த்தியாக குழந்தைங்க விரும்புகிற மாதிரியும் இருக்கும். அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ் வீட்டிலையே நம்ம செஞ்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.